16 செப்டம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை சிவன் கோயிலில் இருந்து ஆரம்பமான தியாகி திலீபனின் நினைவு ஊர்தி. தலதா மாளிகைக்கு அருகில் ட்ரோனை பறக்கவிட்ட சீன பிரஜை கைது. ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்காக தீட்டப்பட்டிருந்த திட்டம் போலீசாரினால் முறியடிப்பு. மனித கடத்தலில் பாதிக்கப்பட்ட 6 பேர் கடற்படையினரால் மீட்பு. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தாம் அறிந்திருக்கவில்லை, அமெரிக்க ஜனாதிபதி. பிரித்தானிய நாடாளுமன்றம் குறித்து எலோன் தெரிவித்த கருத்துக்கு எதிராக வலுக்கும் கண்டனம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தியாகி திலீபனின் 38வது நினைவு தினத்தின் நினைவு ஊர்தி இன்று திருகோணமலை சிவன் கோயிலில் இருந்து ஊர்வலத்தை ஆரம்பித்துள்ளது. திருகோணமலை சிவன் கோயில் அடியில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த நினைவு கூறலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டிபன் மற்றும் திருகோணமலை வாழ் மக்கள் ஒன்றிணைந்து சுடர் ஏற்றி உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். குறித்த ஊர்தியானது திருகோணமலை நகரை வலம் வந்ததுடன் பொதுமக்கள் தமது அஞ்சலியை செலுத்தி இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை சுற்றியுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் முறையான அனுமதியின்றி ட்ரோன்களை பறக்கவிட்ட குற்றச்சாட்டில் சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 48 வயதான சீன நாட்டவர் நேற்று 15 செப்டம்பர் 2025 அன்று இரவு 7 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணைக்காக சீன நாட்டவரும் ட்ரோனும் ஸ்ரீ தலதா மாளிகை போலீசாரால் கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளேமோர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலகத் தலைவர் ஹரக்கட்டாவை கொல்வதற்கு ஹெல்பத்ர பத்மே, கொமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட பாதாள உலக குழுவினர் திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இராணுவ லெப்டினன்ட் கர்னலின் விசாரணையின் போது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. கொமாண்டோ சாலிந்தவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் லெப்டினன்ட் கர்னல் பேலிய கொட குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்போது குற்ற புலனாய்வு துறையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கர்னலின் விசாரணையின் போது கொமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளேமோர் குண்டுகளை கேட்டு துன்புறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கர்னல் கொமாண்டோ சாலிந்தவிடம் 2 கிளேமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஊடகவியலாளராக மாறுவேடமிட்டு ஹரத்கட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக இந்த கிளேமோர் குண்டு தாக்குதல் திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரக்கட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்கச் செய்வதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். இலங்கை கடற்படை கடந்த 13ஆம் திகதி தலைமன்னார் மணல் திட்டு கடல் பகுதியில் நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு கடல் வழியாக ஆட்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 இலங்கையர்களை மீட்டுள்ளனர். கடல் வழிகள் வழியாக சட்டவிரோதமாக குடியேற்றம் மற்றும் மனித கடத்தலை தடுக்க தீவை சுற்றியுள்ள கடல் மற்றும் கடலோர பகுதிகளை உள்ளடக்கிய வழக்கமான தேடல் நடவடிக்கைகள் மற்றும் ரோந்து பணிகளை கடற்படை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான தம்மன்னாவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில்
தலைமன்னாரின் மணல் திட்டுகளை சுற்றியுள்ள கடல் பகுதியில் கடந்த 13ஆம் திகதி மேற்கொள்ளப்பட்ட இந்த சிறப்பு நடவடிக்கையின் போது அங்கு தலைமன்னாரில் உள்ள 7வது மணல் திட்டில் நீரிழப்பு காரணமாக கடுமையான உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட 6 பேர் இனங்காணப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளனர். இங்கு அவர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்த ஆழ்கடத்தல்காரர்களால் தலைமன்னார் கடற்பரப்பில் இலங்கைக்கு சொந்தமான 7ஆம் மணத்திட்டில் கைவிடப்பட்டு சென்ற இந்நபர்களை கடற்படையினர் மீட்டனர். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நபர்கள் 8 முதல் 58 வயதுக்குட்பட்ட வவுனியா, மடு மற்றும் கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற இம்யூனியோகுளோபோலின் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து இந்த பிரதிவாதிகளை பிணையில் விடுவிப்பதை சட்டமா அதிபர் எதிர்ப்பார் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாமக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி பிரதிவாதிகளின் பிணை கோரிக்கை தொடர்பாக அவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகள் தங்களின் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். தொடர்வது இந்திய செய்திகள். கிராண்ட் சுவிஸ் செஸ் தொடரில் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற வைசாலிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிலில் சிறந்த சாதனை படைத்த வைசாலிக்கு வாழ்த்துகள் எனவும் அவரது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் முன்மாதிரியானவை எனவும் அவரது எதிர்கால முயற்சிக்கு வாழ்த்துகள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்று வரலாறு படைத்த இந்தியாவின் ஆனந்தகுமாருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறித்த வாழ்த்து செய்தியில் இவர்களது சாதனை எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் எனவும் அவர்களது அனைத்து எதிர்கால முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். கத்தார் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தம்மிடம் ஏதும் தெரிவிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை கத்தாரில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்பதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. கத்தாரின் தோஹாலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் முற்றிலும் எங்களின் சுதந்திரமான நடவடிக்கை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், இனி நெதன்யாகு கத்தாரை தாக்கப் போவதில்லை எனவும் தோஹோ நல்ல நட்புடன் இருந்து வருகிறது எனவும் பலருக்கு இது தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கட்டாரை தாக்குவதற்கு முன்னரே இது பற்றி அமெரிக்காவிடம் நெதன்யாகு தெரிவித்து விட்டார் என்று சர்வதேச முன்னணி ஊடகங்கள் தரப்பில் செய்திகள் வெளியிடப்பட்டு இருந்த நிலையில் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் எங்களிடம் தெரிவிக்கவில்லை எனவும் கத்தாரை நோக்கி தாக்குதலுக்காக ஏவப்பட்ட ஏவுகணைகள் வானில் பறந்து கொண்டிருந்த போதே தமக்கு தகவல் வந்ததாகவும் அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவின் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பிரபல தொழிலதிபர் எலோன் மஸ்கிற்கு அந்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஐரோப்பிய நாடான பிரித்தானியாவில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறுவதால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பறிபோவதாகவும் அவர்களை திருப்பி அனுப்பும்படியும் வலியுறுத்தி வலதுசாரி ஆர்வலர் டாமி ராபின்சன் தலைமையில் யுனைட் தி கிங்டம் என்ற பெயரில் லண்டனில் பேரணி நடந்தது. இதில் 1.5 லட்சம் பேர் பங்கேற்றனர். இதற்கு போட்டியாக பாசிசத்திற்கு எதிரான அணிவகுப்பு என்ற பெயரில் ஸ்டாண்ட் ஆஃப் டு தேசிசம் என்ற குழு போராட்டம் நடத்தியது. இதில் 5000 பேர் பங்கேற்றனர்.
இருதரப்பும் மோதலில் ஈடுபடாமல் தடுக்க 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்ததில் 26 போலீசார் காயமடைந்தனர். இது தொடர்பாக 25 பேர் கைது செய்யப்பட்டனர். யுனைட் தி கிங்டம் பேரணியில் நேரலை மூலம் அமெரிக்காவைச் சேர்ந்த உலக பணக்காரர்களில் ஒருவரும் தொழிலதிபருமான எலான் மஸ்க் உரையாற்றினார். அப்போது பிரித்தானியாவின் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும், அங்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டும், இடதுசாரி கட்சிகள் கொலைகார கட்சிகள் என உரையாற்றியிருந்தார். இந்நிலையில் எலோன் மஸ்கின் இக்கருத்து பிரித்தானியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் எலோன் மஸ்கிற்கு எதிராக கண்டனம் தெரிவித்தனர். அத்துடன் வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய எலான் மஸ்கை கண்டிக்க வேண்டும் எனவும் அவரது பேச்சு பொருத்தமற்றது எனவும் அவருக்கு எதிராக தடை விதிக்கப்பட வேண்டும் எனவும் கொந்தளித்தெழுந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.